ஹே கைஸ், தனுஷ் நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் திருச்சிற்றம்பலம். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சீதாராமம் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோவும் மிஸ்டேக்ஸ் வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய டைட்டில் திருச்சிற்றம்பலம். இது சிவனை குறிக்குது. தனுஷ் அதுக்காகவே ருத்ராட்ச கொட்டை போட்டிருப்பாரு. இந்த படத்தில் சோபனா ஃபேமிலி ஒரு தெலுங்குக்காரங்களாக இருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு சீனில் சோபனாவுடைய அப்பா தெலுங்கு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படம் 2021 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ஒரு சில ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. தனுஷ் வீட்டில் கேலண்டர் பார்த்தோம் அப்படின்னா 2021 ஏப்ரல் மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி பெட்ரோல் போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ ரேட் பார்த்தோம் அப்படின்னா 2021 பெட்ரோலுக்கான ரேட்டை பார்க்க முடியும். இந்த படம் சன் பிக்சர்ஸ் பண்ணுறதுனால சன் நெட்வொர்க்கான ஒரு சில ரெஃபரன்ஸு வச்சுருப்பாங்க. சன் நியூஸ் பார்க்குற மாதிரி, சன் மியூசிக்கில் தான் திருச்சிற்றம்பலம் டல்லாக இருக்கும்போது பாட்டு கேட்குற மாதிரி, சூரியனுக்காக சூர்யா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் சீனியர் திருச்சிற்றம்பலம் லைஃப் தான், அவர் சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ரெஃபரன்ஸு தனுஷ் கேரக்டர் மூலமாக காட்டியிருப்பாங்க. சீனியர் திருச்சிற்றம்பலமும் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பொண்ணை லவ் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி தனுஷும் 2 பொண்ணை லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. மேகம் கற்காதா பாட்டில் தனுஷுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோபனாவுக்கு ஹீல்ஸ் செப்பல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ராசிகண்ணாவுக்கு ஃப்ளாட்டான செப்பல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹைட்டஸ் செப்பல்ஸ் மூலமாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. சோபனாவும் தனுஷும் மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி என்னென்ன சீன்ஸ்லாம் நடந்துச்சோ அதுக்கான கான்வர்சேஷன் மெசேஜாக இருக்கும். இந்த ஒரு சீனில் அப்பாவோட சண்டை போட்டுட்டு தனுஷ் மாடிக்கு வந்துடுவார். அப்போது அம்மா மேலே இருந்து என்னை சாப்பிட கூப்பிடுறது ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு டயலாக் இருக்கும். அந்த டயலாக்கு தனுஷ் கீழே பார்த்துக்கிட்டே அந்த டயலாக்கை பேசியிருப்பார். ஃப்ளாஷ்பேக் சீனில் கார் ஆக்சிடெண்ட் ஆகும்போதும் சரி, பிரகாஷ்ராஜ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போதும் சரி, ஒரு லேப்டாப்னு சவுண்ட் எஃபெக்டை கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஷாட்டில் தனுஷ் அவங்க தாத்தாவை பார்த்து, என்ன உனக்கு மட்டும் 7000 தனியாக அக்கௌண்ட்டில் ஏறுது அப்படின்னு கேட்டிருப்பாரு. தனுஷ் இன்ஸ்டியில் பார்த்துருந்தாருன்னா அப்போவே தெரிஞ்சிருக்கும் இந்த காசு நம்ம அக்கௌண்ட்டில் தான் ஏறுது அப்படின்னு. ஆனால் அவர் இன்ஸ்டிலெல்லாம் பார்க்காம பேர் மட்டும் பார்த்ததுனால அவருக்கு நம்ம அக்கௌண்ட்டில் தான் ஏறுது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. இந்த ஒரு சீனில் வில்லேஜுக்கு போயிருப்பாங்க தனுஷும் தனுஷோட ஃபேமிலியும். அப்போது தனுஷ் பாட்டிக்கு ஒரு மொபைல் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த மொபைலை பிரியா பவானி சங்கருக்கு கொடுக்கறதுக்காண்டி வாங்கி வச்சுருந்துருக்கலாம். லவ் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினச்சிருக்காரு போல். ஆனால் பிரியா பவானி சங்கர் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காண்டி அந்த கிஃப்டை அப்படியே பாட்டிக்கிட்ட கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே சீனில் பாட்டி தனுஷ்கிட்ட உனக்கு முறுக்கு அதிரசம்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே பாரதி ராஜா அவர்கள் அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்ற மாதிரியும் கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் காமிச்சிருப்பாங்க. தனுஷ் கிளைமேக்ஸில் என்ஃபீல்டு பைக்கு ஓட்டிகிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த பைக்கை ஒரு ஷாட்டில் நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த ஷாட்டில் தனுஷ் சோபனா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி சோபனா லவ் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்காக தனுஷ் பயந்து வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஷாட்டில் பைக்கை நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய டீம் தனுஷ், ஜவஹர், விவேக் 3 பேருமே இதுக்கு முன்னாடி உத்தமபுத்திரன் படத்தில் இருக்கிறாங்க. ஆக்டர் விவேக்கோட ஞாபகமாக இந்த படத்தில் ஒரு சீனில் பீரோவில் விவேக் ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் அப்பா, மகன், தாத்தா 3 பேருக்குமே ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். 3 பேருடைய கழுத்துலையுமே உத்ராட்ச கொட்டை இருக்கும். அதே மாதிரி கையிலையுமே ஒரு காப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. பிரகாஷ்ராஜும் தனுஷும் 2 பேரும் வெளியில் வரும்போது 2 பேர் நெத்தியிலையுமே திருநூறு பூசி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் தனுஷ் டூயிங்கில் டெலிவரி பாயாக வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டூயிங் அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு ஃபுட் டெலிவரிக்கான கம்பெனியாகவும் இருக்குது. பொதுவாகவே ஒரு சில படத்தில் ஒரு சில டேரக்டர்ஸும் வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் இந்த படத்துடைய டேரக்டர் கிளைமேக்ஸில் டிராஃபிக் போலீஸராக வருவார். இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் சோபனா ஃபாரின் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது ஃப்ளைட்டில் பறக்கும்போது அழுகிற மாதிரி இருக்கும். சோபனாவுக்கு பேக்ரவுண்டில் பறக்கிற மாதிரி ஈகிள் படத்தை போட்டிருப்பாங்க. இந்த படத்தில் சோபனாவுக்கு தம்பியாக வருவார் இவர். தனுஷ் 2 பொண்ணை லவ் பண்ணதுக்கான ஐடியா சோபனா கிட்ட தான் கேட்கும் போதெல்லாம் ஒரு சில ஷாட்டில் சோபனாவோடைய தம்பியும் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணதுக்கு சோபனா கிட்டேயே ஐடியா கேட்பியா அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரிலாம் ஒரு சில டயலாக்ஸ் வச்சுருப்பாங்க.
தனுஷுக்கு பிடிச்சதெல்லாம் சோபனா ஒரு சில பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத ஒரு சீனில் சொல்லியிருப்பார் தனுஷ். அதுக்காகவே 2-3 ஹார்ட் போட்ட கீ செயின்ஸு பில்லோவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சோபனா. தனுஷ் சோபனா எழுதின லெட்டர் படிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். அந்த லெட்டரில் 7th படிக்கும்போது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், இளையராஜா சாங்ஸ் கேட்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தனுஷுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதை எல்லாத்தையுமே அந்த லெட்டரில் எழுதி வச்சுருப்பாங்க. தனுஷ் ராசிகண்ணா கிட்ட ஃபோனில் பேசும்போது டிப்ஸ் ப்ராப்ளம்னால டூயிங்கு ஃபுட் டெலிவரி ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். ராசிகண்ணாவுக்காக அவர் ஹோட்டலுக்கு போகும்போது அதே டிப்ஸ்னால தான் 2 பேருக்கும் ப்ராப்ளம் வரும். வில்லேஜில் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அதில் ஐயர் சொல்லுவார் தேனி மாவட்டம் சங்கராபுரம் அப்படின்னு தனுஷோட உண்மையான ஊரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தனுஷ் கிளைமேக்ஸ் சீனில் சோபனாவை தேடி ஃபாரின் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான காசு எங்கே வந்திருக்கும் அப்படின்னா தனுஷோடைய அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் பணத்தை வச்சு ஃபாரினுக்கு வந்திருக்கலாம். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பபாய்.